இன்றைக்கி வீடியோவில் வந்து 5 மினிட்ஸ் மேக்கப் எப்படி பண்ண போகிறோன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். மேபிலைன் நியூயார்க்கோட காஜல், இது 24 ஹவர்ஸ் ஸ்டே உள்ள காஜல் இது. அதே மாதிரி இந்த கலர் எசன்ஸோட ஜெல் லைனர் இருக்குது. அதை வந்து நீங்கள் லைனராக யூஸ் பண்ணலாம், ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நீங்கள் காஜலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த கலர் எசன்ஸே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ ஹெவனோட டிரான்ஸ்லூஷன் பவுடர் இல்லை செட்டிங் பவுடர்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணி இந்த மேக்கப்பை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு சிடிஎம் பண்ணிவிடுங்க. சிடிஎம் வந்து நம்மளோட ஸ்கின் டோனை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சிடிஎம் எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி சிடிஎம் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சிடிஎம் பண்ண முடியலனாலும் இந்த மேக்கப்புக்கு முன்னாடி வந்து நான் ஒரு நேச்சுரலான பேக் போட்டிருக்கேன். ரொம்ப சுலபமான பேக் தான். அது எப்படி செய்யணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது பார்த்திங்கன்னா சிடிஎம் பண்ண முடியாதவங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னா இந்த ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இப்போ இந்த வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இது எப்படி உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனாலும் ஒருவேளை நீங்கள் கேளுங்க, நான் டீட்டெயிலாக எப்படி ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் போடுறேன். இப்போது நம்ம வந்து அதாவது 5 மினிட்ஸ் மேக்கப்பு இல்லை ரொம்ப நேரம் மேக்கப் அப்படின்றத விட நம்ம என்ன ப்ராடக்ட்டு 5 மினிட்ஸில் போட்டால் கூட நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ இதே பிராண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹெச்டி மேக்கப் கூட பேஸாக இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது வந்து இது ஜஸ்ட் லுக் அப்படின்றனால இது ஒரு சர்ச்சுக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட் வராங்கன்றப்ப இந்த லுக் போதுன்றனால ஒரு பேஸோடு நம்ம நிறுத்திக்கிறோம். இதே நம்ம நல்லா கொஞ்சம் ஹைஃபையாக பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த ஃபவுண்டேஷனே இன்னும் 2-3 பேஸ் வந்து மேலே போட்டுக்கிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு தூக்கி காமிக்கும் நல்ல. அதே மாதிரி நம்ம கழுத்தில் கண்களில், ஏன்னா நம்ம வேறு எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான் பண்ண போகிறோன்றனால நம்ம வீட்டில் பண்ணுறோன்றனால கைகள்லேயே நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை கழுத்தில் கண்களில் சுற்றிலும் எல்லா பகுதியும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த செட்டிங் பவுடரை வச்சு இந்த ஃபவுண்டேஷனை நல்லா நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போது பொதுவாக வந்து பவுட்ரை வந்து அப்படியே எடுத்து அது வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நிறைய பவுட்ருன்றது தேவையில்லை. ஜஸ்ட் இது செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த அப்படியே அப்ளை பண்ணுறாதீங்க, இப்படி தட்டிடுங்க. தட்டிட்டு அந்த ப்ரஷில் உள்ளது போதும், செட் ஆகிறதுக்கு போதும். அந்த ஃபவுண்டேஷனே உங்களுக்கு நல்ல லுக் கொடுக்கும். இதை வச்சு ஜஸ்ட் நம்ம செட் பண்ண தான் போகிறோம். நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கலர் எசன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணியே ஐப்ரோ, காஜல், ஐலைனர் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் உங்களுக்கு இருக்கிறனால மற்ற திங்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் எசன்ஸில் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா கழுத்தில் எல்லா இடமுமே நல்லா செட் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்ல லாங் ஸ்டே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஃபவுண்டேஷனோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கிறனால நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணால் கூட இந்த மேக்கப் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பக்கத்தில் கூட இந்த மாதிரி போடலாம். நான் வந்து எல்லாமே கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஐப்ரோலேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாமும் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலானது இருந்தாலே பரவாயில்ல. நான் நிவியாவோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கலர் எசன்ஸ் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ நான் ஃபில் பண்ணி ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க, எனக்கு சுத்தமாகவே ஐப்ரோ இருக்காது. அதனால் ஓவராக போட்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் ஜஸ்ட் ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஆரம்பத்தில் ஐப்ரோ இருந்திருக்காது. என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா தெரியும். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா மஸ்காரா போட்டுக்கலாம். இப்போ மஸ்காரா போடுறப்ப 2 கண்கள்லையுமே இந்த மஸ்காராவை அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நம்ம ஐப்ரோலையும் இந்த மஸ்காராவை அப்படியே வச்சு செட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஓவராக இருக்காமல் பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ எப்போதுமே ஐப்ரோ போடுறப்ப அந்த ஆரம்பத்தில் இருந்த ஐப்ரோ வந்து டார்க்காக போடக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் இடத்துல ஐப்ரோ வந்து டார்க்காக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். இந்த தூக்கி இருக்கிற இடத்துல மட்டும் இப்படி மஸ்காரா வச்சு செட் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காகவும் இருக்கும், தூக்கியும் காட்டும். இப்போ ஜஸ்ட் ஐஷேடோ ஒன்றுமே கிடையாது, லைட்டாக ஒரு டச் தான் நான் பண்ணுறேன். அதனால உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அது போதும், அதை யூஸ் பண்ணியே ஐஷேடோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் மெயினானது ஃபவுண்டேஷன், செட்டிங் பவுடர் அண்ட் காஜல். ஏன்னா காஜல் வந்து ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கணும் நம்மளுக்கு. அது கலர் எசன்ஸை யூஸ் பண்ணாலும் சரி,
இல்லை காஜலுக்கு இப்போது நான் இது முடிஞ்சதுன்னா ஐ ஷேடோ ஃபில் பண்ணி முடித்தோன்னே காஜல் வந்து மேபிலைனோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் கலர் எசன்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை காஜல் மேபிலைனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்களில் கீழ்ப்பகுதியில் இந்த காஜல் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கண்களில் மேலே அப்ளை பண்ணுறப்ப நம்ம செல்ஃபாக பண்ணுறப்ப நம்மளால் தூக்கி அப்ளை பண்ண முடியாது. சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துறதுக்கு. இப்படி கண்களை மூடிட்டு அந்த பென்சிலை வச்சு காஜலை வச்சு பண்ணிங்கன்னா அது மேல் பகுதியிலையும் நல்லா அப்ளை ஆயிரும். கண்களை மூடிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. நான் எனக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்றனால நான் மேபிலைன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கலர் எசன்ஸ் மட்டும்தான் இருக்குனாலும் நல்ல லாங் லைஃப் ஸ்டே கொடுக்குறதா அப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து நான் அந்த லைனருக்கு வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் எசன்ஸே யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் இது மெயினானது ஃபவுண்டேஷன் அண்டு நம்ம யூஸ் பண்ணுற இந்த காஜல் அது வந்து ஸ்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செட்டிங் பவுடர் இது 3 தான் ரொம்ப முக்கியம். மித்தபடி ஐ ஷேடோஸு, லிப்ஸ்டிக்கு இது எல்லாமே வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பிராண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஒரு தடவை நல்லா நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த செட்டிங் பவுடரை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அதில் ப்ரஷில் இருக்கிறது தான். என்னோடய மேக்கப்லேயே முக்கால்வாசி பவுட்ரு ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஹெச்டினாலும் கூட இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக இப்போ ஏற்கனவே நான் வந்து லிப் பாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு சும்மா இப்படி கையில் எடுத்து லைட்டாக தடவிக்கிறேன். ஏன்னா இது சிம்பிள் லுக்கு. இப்போ ஒரு வீட்டில் யாருன்னா வராங்க, ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்றப்ப இது போதும். இந்த லுக் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை நெக்ஸ்ட்டு என்ன லுக் வேணும்னு கேளுங்க. மேக்கப் லுக்கு நான் அதை உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.